ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு உங்களோட பேசி. எனக்கு அங்கே போனதுமே நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அது போக ஃபங்க்ஷனுக்காக முன்னாடி போனதுமே டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துருச்சா, ரொம்ப அலைச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அங்கங்கே அலைஞ்சதில் சரியாக சாப்பிடாம அல்சர் மாதிரி ஆயிடுச்சு. வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு. சரியாக சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம சுற்றுனதுனால டீ மட்டும் குடிச்சிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா அதில் வயிறு புண்ணாயிடுச்சு. அதனால் அப்போ தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ தான் ஒரு 10 நாளாக தான் வாமிட்டிங் எனக்கு நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் வாமிட் தான். வீட்டில் அம்மா அப்பாட்ட கூட சொன்னால் அவங்க வச்சுன்னு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கலாம், அப்புறம் தான் ஆகணும். டிக்கெட் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு, எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம வரலினா எப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். முடியல, எனக்கு ட்ரெயினில் கூட முடியல. அதனால வீடியோஸ் எடுக்கவே இல்லை. அப்படியே குடலெல்லாம் வெளியே வந்துடும் போல், அப்படி வாமிட்டுங்க. எனக்கு நிற்கவே இல்லை. அப்புறம் உடம்பு சரியாக இல்லை. நான் எதை எடுத்தால் சாப்பிட்டாலும் வாமிட்டாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸும் கொடுக்கல. என்னால் முடியல. அன்றைக்கினா ட்ரெயினில் ஃபஸ்ட்டு டே வண்டியில் ஏறி உட்காந்து சரி, 2வது நாள்னா என்னால் சுத்தமாக முடியல. நல்லபடியே டெல்லி கொண்டு சேர்த்து வேணான்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே வந்தேன். கூட என்னால் வேலையே செய்ய முடியல. பல்ல கடிச்சிட்டு தான் வேலை செஞ்சேன். இன்னும் க்ளீனுக்கு முக்கால்வாசி வேலை முடியவே இல்லை. கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். இப்போதைக்கு மேலாப்பில் மட்டும் க்ளீன் பண்ணி, என்ன க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்க மாட்டேங்குது. பூரா மண்ணாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோஸ் போடணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. நான் யூடியூப்லேயே நான் வீடியோஸ் போட முடியல. நான் 399 ரூபாய்க்கு தான் இது பண்ணேன். கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன், மொபைல் ரீசார்ஜு. மொபைலில் சில சமயம் யூடியூப் ஒர்க் ஆகுது, யூடியூப் பார்க்க முடியுது, இன்ஸ்டாகிராம் கூட ஓடுது. பட்டு வீடியோஸ் அப்லோடு பண்ணால் அப்லோடு ஆக மாட்டேங்குது. நான் வைஃபை கனெக்ஷன் வாங்கி போட்டிருந்தேன். அது கொஞ்ச நேரம் வருது. ஊரில் எனக்கு நெட்வொர்க் சுத்தமாக கிடைக்கல. அம்மா வீட்டுக்கு போனால் சுத்தம், அதை விட சும்மா யாருக்காவது பேச கூட முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி விட்டது. அது மூலம் கொழுந்தனார் கொஞ்சம் வேலையாக இருந்தார், வீட்டில் எல்லாம் வேலையாக இருந்துச்சா, அதனால் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி விட்டேன். இல்லைன்னா மெயின் ரோட்டுக்கு ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டு இருந்தால் வீடியோஸ் அப்லோட் ஆயிரும். ஆனால் ஆகவே இல்லை. நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் இங்கே தான் நான் வீடியோஸை சென்ட் பண்ணேன், அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்லோட் ஆச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோஸ் ஷார்ட்ஸ்னால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு டேக்கு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். சரியா? சரி, இன்றைக்கி டே விலாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரமெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் வச்சுட்டு போயிருந்தேன்ல, அதுதான் ஒரு குண்டாவில் தண்ணி வச்சு அப்படியே கழுவி சைடில் எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு எவ்வளோ பாத்திரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி எடுத்துக்கலாம், சாப்பாடு குழம்பு செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமா எல்லா மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப தூசி, நான் தான் சொல்லியிருந்தேன், இந்த மாதம் பயங்கர மண்ணுக்கு காற்றடிக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு வேறு கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்கிறனால ரொம்ப தூசி வந்ததுமே ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா சாப்பாடு குழம்பு ஒரு வேளை செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா மற்ற வேலையை கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். பட் என்னால் செய்யவும் இல்லை. சாப்பாடு குழம்பு மட்டும் செஞ்சு சாப்பிட்டு படுத்துக்கிட்டோம். செய்ய முடியல. அது ஒரு மாதிரி மயக்கமாக தள்ளுச்சு எனக்கு. சரி, நம்மளுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனால் அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினச்சேன். பட் பாப்பாவும் சொன்னால், இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி சலுப்பாதாமா இருக்குது, ட்ரெயினில் வந்தாங்காட்டிக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி சொல்லிட்டு கடைக்கு தான் வந்திருந்தேன், காய் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு, தக்காளி 1 கிலோ வாங்கிட்டு, தக்காளி கிலோ 60 ரூபா 70 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச கடைங்கனால ஒரு 50 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துட்டாங்க 1 கிலோ. அப்புறம் வெங்காயமும் கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன். காய் என்ன வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பீட்ரூட் இருந்துச்சு. சரி, பீட்ரூட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் வாங்கிட்டு நானும் கிளம்பியாச்சு. சாப்பாடு குழம்புலாம் செஞ்சுட்டு பருப்பு செஞ்சு கொஞ்சோண்டு பீட்ரூட் பொரியல் பண்ணி சும்மா இந்த ஒரு ரூமு மட்டும்தான் க்ளீன் பண்ணேன்னா கீழே மட்டும் கூட்டி தொடச்சி விட்டுட்டேன். படுக்கையெல்லாம் பெட்டெல்லாம் உதறி போடல. எனக்கு அந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து வெளியே போட்டு அப்படியே விட்டாச்சு. வேறு பெட்ஷீட் கூட போடல. செம டயர்டு எனக்குன்ட்டு இல்லை, பசங்கனாலையும் முடியல. அவங்களும் ஒரு மாதிரியா இருக்குமா, மயக்கமாக இருக்குமா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, சாப்பிட்டு படுங்கடா, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆனால் எந்திரிக்கவே முடியல. காலைல எந்திரிக்கும் போது தடுமாறுறேன் நான்.
அவ்வளோ டயர்டாக சார் அந்த 10 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சோம். ஏன்னா வந்து சனிக்கிழமையாக வந்து கேனுங்கெல்லாம் காலி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வண்டி வரும்ன்ட்டு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை வர வண்டி வரல, திங்கக்கிழமை தான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி வேற ஒரு வண்டியில் வந்து காலியாக போச்சுன்னு எல்லா கேனும் வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். பாப்பா பாருங்க, அவள் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறா. சாப்பிடுப்பில்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அவள் சாப்பிட்றத விட்டு போட்டு டிவி தான் பார்த்துட்டு இருக்கிறா. நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் பொரியல் சாம்பாரோட பருப்போட வச்சு சிம்பிளாக வந்து பருப்பு மட்டும் போட்டு அப்படியே வச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. பருப்பு கொஞ்சோண்டு பாசி பருப்பு, கொஞ்சோண்டு துவரம் பருப்பு இருந்துச்சு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் குளிச்சுட்டு பொட்டு கூட வைக்கல. எப்படி இருக்குது பாருங்கள். என் மாவை அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டுக்கிறேன். எவ்வளோ சாப்பிடுப்பில்ல அப்படின்னாக்கா டிவி பார்க்கறதுல மும்பரம் இருக்குது. செடியெல்லாம் பெரிய பெரிய செடியெல்லாம் வந்து நானும் பாப்பாவும் சேர்ந்து தூக்கிட்டு போனோம். ஏன்னா தூக்கிட்டு போக முடியல. எல்லாம் பாருங்கள் செடியெல்லாம் வாடி போச்சு. நல்லா இருக்கிற செடிங்கெல்லாம் பார்த்து சைடில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மேலே எல்லாம் கூட்டி விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து செடியெல்லாம் எதெல்லாம் காஞ்சி போச்சோ அதெல்லாம் வந்து செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா பெருசாக நீட்டமாக வந்துருச்சு. எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு சிரமம். சரி தலையிறது தானே, அதுக்கு என்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி விட்டு பாப்பாட்ட இடுப்பில் தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் செடிங்கெல்லாம் கொஞ்சம் போய் இடுப்பில் எடுத்துகிட்டு போய் மேலே தூக்கிட்டு போய் எடுத்து வச்சுட்டு வந்தோம். எல்லாம் நம்ம மேலே ஒரு லைனில் வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி அலசி காயப்படும் போது தான் மாடி கழுவிடணும். அப்புறம் செடிங்கள்லாம் தூக்கிட்டு வந்து நிஜமானமே போதும் ஆயிடுச்சு. செடிங்களை தூக்கிட்டு வரதுக்குள்ளே பெரிய பாப்பா தான் நிஜமானமே ரொம்ப பாவம். எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய வேலைகள்லாம் அவள் தான் வந்து செய்வா. இந்த சரிஷ்மா வந்து மேலோட்டமாக வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்தோம். தண்ணி ஏற்றுற வேலை இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தாவ. அதனால சரின்னு சொல்லிட்டு நானும் பெரிய பாப்பாவும் வந்து செடியெல்லாம் தூக்கி வைக்கிற வேலை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன செடிங்கள்லாம் வந்து சரிஷ்மா வந்து எடுத்து வைக்க வச்சா. நான் அந்த பூரா கட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மழைகளை பேஞ்சதுன்னா நல்லா துளிர் விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த செடிங்களை வந்து நல்லா கட் பண்ணி விட்டேன். அந்த சின்ன சின்ன பீஸுங்கள்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல வந்து காஞ்சி அடிச்சோ அந்த இடத்துல எல்லாம் பூரா கட் பண்ணிட்டேன். இந்த இதுன்னு முருங்கை இலைகள் வந்து மருதாணி இலைகள்லாம் வந்து ரொம்ப குச்சியாக வந்திருந்தது. எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா கீழேருந்து எடுத்துகிட்டு போகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உடஞ்சி தான் போகும். முருங்கை மரத்தை அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அப்பயும் ஒரு கிளைகள் வந்து உடஞ்சிருச்சு. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டேன். இந்த கூலர் வந்து ஒரு கப் பெயிண்ட் அடிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள கூலரு. நான் வந்து பாப்பாவுக்கு சொல்லிட்டு இருந்தேன், தண்ணி ஏற்றுறதுக்கு இந்த இதில் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இருந்து நிறைய செடி வாடிடுச்சுங்க. கனகாமரம்னாக்கா மேலே குச்சியெல்லாம் வாடி போச்சு. மறுபடியும் கீழே துளிர்கள்லாம் வந்து தளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மேலே வந்து சுனியெல்லாம் கொஞ்சம் அலசி காய வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து எல்லாம் கழுவி விட்டுட்டேன் மாடியெல்லாம். என்னால் நிற்கவே முடியல, அவ்வளோ டயர்ட்னஸ் ஆயிடுச்சு. ரொம்ப இடுப்பெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. அதை காலையிலேருந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால இடுப்பெல்லாம் பயங்கர வலி எடுத்துக்கிச்சு. துணியெல்லாம் கொஞ்சம் ட்ரெயினில் போட்டு வந்தது இங்கேயும் விட்டுட்டு போயிட்டேன்னா சரி அன்றைக்கி போகிற அவசரத்தில் வந்து இப்படியும் போட்டு போனாக்கா மண் வந்து அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வாஷிங் மிஷின்லேயே போட்டு போயிட்டோம். அந்த துணியெல்லாம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் எல்லாம் துவைச்சி மேலேயே கொண்டு வந்து அலாசி எல்லாம் வச்சுட்டு அந்த தண்ணி வச்சு எல்லாம் மாடியெல்லாம் கழுவி விட்டேன். தண்ணி இது ஏன் தனியாக வேஸ்ட் பண்ணணும், தண்ணியெல்லாம் இருக்குது சரி ஏன் வேஸ்ட் பண்ணணும், காசு போட்டு தானே அதுவும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணியை வச்சுட்டு மாடியெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டேன். பூரா அந்த கருப்பு இருப்பாக இருந்தது, அந்த வெள்ளை மண்ணெல்லாம் வந்து நல்லா ஒட்டி இருந்துச்சா பூரா நல்லா வந்துருச்சு. 2-3 வாட்டி கழுவி விட்டேங்கடா. அந்த கார்னெல்லாம் பாருங்கள் செம்மையாக வந்து கருன்னு இருந்துச்சு. நல்லா தேய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து நீட்டாக க்ளீன் ஆச்சு. இல்லைனாக்கா இன்னும் கருப்பாக இருந்திருக்கும். செடியெல்லாம் வச்சுட்டு போனதுனால அந்த மண்ணெல்லாம் தேங்கி நின்று இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஒரே நாளில் க்ளீன் பண்ண முடியாது. இனி தினமும் கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக துவைச்சி அலாசி இந்த பெட்ஷீட்டு இந்த கம்பிளி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு இருந்ததுனால பிளிய கூட சத்து இல்லை. காலையிலேருந்து நின்றுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டேன் வடிகிட்டேன் அப்படின்னு. வெயில் தான் செம்ம வெயிலுங்க. மதியமான நேரத்தில் மாடி மேல் நிற்க கூட முடியல. போட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த பாருங்கள் இந்த என்னோட நைட்டு காய போட்டால் ஒரு செகண்டில் காஞ்சிருச்சு. அலாசி காய வைக்கிறங்காட்டிக்கு காஞ்சிருச்சு. அவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி காஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வந்து போட்டேன். ட்ரை பண்ணி எடுத்து வந்துருக்கலாம். ட்ரை வந்து சரி இப்போ வெயில் காலத்தில் நான் எப்பயுமே ட்ரை பண்ண மாட்டேன், அப்படியே எடுத்து வந்து போட்டுருவேன்.
அது வேணால் காஞ்சிரும். சரின்னு சொல்லிட்டு சின்ன துணியெல்லாம் ஒரு பொடி துணிங்கெல்லாம் ஒரு சைடில் போட்டு செடிங்கெல்லாம் இன்னி கொஞ்சம் நல்லா இன்னும் இந்த சைடில் எடுத்து கொஞ்சம் நிழலில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் துளிர் விட்டுற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நல்லாவே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். பூ கொஞ்சம் துளிர் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மருந்துங்கள்லாம் கொடுக்கணும், உரமெல்லாம் கொடுக்கணும். இப்போ கொடுத்தோம்னாக்கா செடி வந்து வீணாக போயிடும். அதனால் வந்து கட் பண்ணி விட்டுற மாதிரி ஆயிடுச்சுல, பூரா வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த இலைகள்லாம் விழுந்தங்காட்டிக்கு வேறு வழி இல்லாமல் நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். மேலே ஒரு கவர் போட்டு விடணும், இல்லைனாக்கா செடி வெயிலுக்கு ரொம்ப தாங்காமல் போயிடும். அப்புறம் வந்து வீடெல்லாம் உள்ளேலாம் நல்லா கழுவி விட்டு, படிக்கட்டெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டு, இங்கே பால்கனியெல்லாம் கழுவி விட்டு, செடியெல்லாம் வெட்டிருந்தேன்ல, அதனால் வந்து இந்த இடத்துல மண் தேங்கி நிற்கிது. அந்த சின்ன சின்ன எறும்புக தான் வந்து இருக்கிற மண்ணுங்களெல்லாம் வந்து இழுத்து இழுத்து விட்டுருது. இந்த குளிருக்கு இந்த வெயிலுக்கு, அதுக்கு வெயில் தாங்க முடியாமல் எறும்புகள் வந்து செடியில் தான் வந்து இந்த சில்னஸ்க்காக வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். நான் அப்படியே சதன் ஆகிட்டேன். எல்லாம் கழுவி விட்டது. கிச்சன் மட்டும் இன்னும் தொடவே இல்லை. மற்ற ரூமெல்லாம் ஓரளவுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டேன். அது என்ன க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்காது. மறுபடியும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சின்ன சின்ன தூசிங்க தான் போய் இந்த மாதிரி அடைச்சிக்குது, ஒட்டிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். பார்க்கலான்ட்டே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவி விட்டுட்டு பூரா பாருங்கள், அந்த இடத்துல 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருந்தேன். இந்த செடியெல்லாம் வச்சதுனால தான் பூரா அந்த மண்ணெல்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சு. செம்மண்ணெல்லாம் சீக்கிரமாக நல்லா பிடிச்சிக்கிச்சு. நல்லா தேய்ச்சி எல்லாம் கழுவி விட்டேன். அது என்ன கழுவி விட்ட மாதிரி இருக்காது. மறுபடியும் ஒரு தினமும் ஒரு 2 மக்கு 3 மக்கு போட்டு 2 பால்ட்டி 3 பால்ட்டி போட்டு கழுவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா க்ளீன் ஆயிரும். ஓரளவுக்கு க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலான்ட்டு பூரா அந்த இடம் பூரா அடசல் மாதிரி ஒட்டிக்கிச்சு. பூரா இந்த இடத்துல ட்ரம்மு வச்சுட்டு போயிருந்தேன், அந்த தண்ணி மோந்து ஊற்றுறதுக்காக. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் எல்லாம் கழுவினேன். பூரா அந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஒட்டிக்கிச்சு. இதெல்லாம் வந்து எடுத்து கழுவி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. நிஜமாக முடிஞ்ச அளவுக்கு நான் கழுவி எடுத்தேன். அதுக்கு மேலே என்னால் கழுவ முடியல, அதனால் விட்டுட்டேன். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே விலாக் இப்படி தான் இருந்துச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ணணும். பூரா அப்படியே வந்து அப்படியே அடைஞ்சு போய் கிடக்குது. உள்ளே மட்டும் இந்த துணிங்கெல்லாம் கொஞ்சம் அலாசி போட்டு தண்ணி தான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி வந்து போய் எடுத்துகிட்டு வரணும். வந்து க்ளீன் பண்ணி அப்பப்போ அந்த செடிங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் செடியெல்லாம் ஓரளவுக்கு செத்து போச்சு. ஓரளவுக்கு இப்போ காப்பாற்றி வச்சுருக்கேன். ரோஸ் செடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். அது ஓரளவுக்கு காப்பாற்றிட்டா பரவாயில்ல. நிஜமாலும் பாவமாக இருக்குது அந்த செடிங்களெல்லாம் பார்க்க ரொம்ப வெயிலாக தாங்குமானு தெரியல. இங்கே உள்ளேயே வச்சுட்டு போயிருந்தேன்ல, காற்று வராமல் இருந்துட்டு அதனால் மூச்சு விட முடியாமல் அந்த செடிங்களெல்லாம் சிலதெல்லாம் செத்து போச்சு, கருக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாம் கட் பண்ணி விட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் மழை பெய்யும், அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு துளிர் விட்டு தலைஞ்சாது தான், இல்லைனாக்கா இல்லை. அப்புறம் சரி பரவாயில்ல, போனால் போயிட்டு போது ஒரு 4-5 செடி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கிறேன். போயிட்டு நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வாடகை வீடு பார்க்க போகணும். ஸோ அங்கே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். செடிங்களை வந்து ரொம்ப ஆசையாக பார்த்து வச்சு வளர்த்திருந்தேன்னா, அது வந்து பார்க்கும்போது வாடி இருக்கும்போது மனசே அப்படியே கஷ்டமாக போச்சு. அந்த பொண்ணு தண்ணி ஊற்றி நல்லா தான் பிச்சுன்னு இருக்கிறா. பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்காதுல்ல. அடுத்தவங்ககிட்ட என்னதான் சொல்லிட்டு போனாலும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி பார்த்து அது எல்லாம் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுறதுக்குள்ளே தாங்க தலைவலி எடுத்துக்கிச்சு. கீழே வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாக வச்சிட்டோம். பட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பெரிய செடிங்கெல்லாம் மேலேயே வச்சுட்டோம். அது செத்தே போச்சு. பப்பாளி மரம்லாம் செத்து போச்சு. பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் செடி வைக்கிற ஆசையே இருக்கிறது இல்லை. ஆனால் வந்து நம்ம அது ஒரு உயிர் தானே. இப்படி வெட்டுட்டு போயிட்டு தண்ணி ஊற்றாம விட்டு செத்து போச்சுனாக்கா அது அந்த பாவம் நம்மளுக்கு தானே. அதனால் ஏன் வந்து செடி வைக்கிறக்கு ஆசையெல்லாம் விட்டுட்டு போயிருந்தேன்னா, இப்போ வந்து பார்க்க இதாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு குழு கொஞ்சம் தளர்ந்து விட்டு அப்படியே செடி பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது. இனி ஒரு பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. இனி வந்து 3 பாப்பாங்களுக்கு வந்து இனி ஒரு 10 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் எடுத்து செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நிஜமாக மெதுவாக தான் செய்கிறேன், என்னால் செய்ய முடியல. சொல்லப்போனால் முதல்லாம் அவ்வளோ அசால்ட்டாக வேலை செய்வேன். இப்போ என்னால் வந்து செய்யறதுக்கு முடிய மாட்டேங்குது. ரொம்ப டயர்டாகிடுது. அவர் நிஜம்னா அப்படியே மண்ணாக கிடந்தாலும் பரவாயில்ல. அப்படி அங்கே டைல்ஸில் இருந்துட்டு இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து இப்போ கால் வைக்கிறோமா பூரா நரன்னு இருந்துச்சா, எல்லாம் கூசுதுன்ட்டே இருந்தாளுங்க.
அப்புறம் அவங்க அப்பாட்ட சொன்னேன், அவங்க அப்பா வந்துட்டு டைல்ஸ் வந்துட்டு இப்படி இங்கே வந்து இருக்கிறதுக்கு அப்படி தாண்டி இருக்கும், கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பார்க்குறேன் இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது டைல்ஸ் போட்டே ஆகணும், இல்லைனாக்கா நம்மளால் முடியாது. டைல்ஸ் போட்டுடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி வீட்டுக்கு கொஞ்சம் வேலை பார்க்கலான்னு பார்க்கலாம். சரியா? சரி, இன்றைக்கி டே விலாக் இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.